இந்த நீயா நானா இப்ப போட்டாங்க. அதாவது ஒரு எந்த அளவிற்கு இந்த சமுதாயம் கெடுத்து நாசமாக்கி வைத்திருக்கின்றார் என்பதற்கும், இந்த சினிமாக்காரர்கள் எப்படியெல்லாம் மக்களை அப்படி மண்டையை கழுவி அவர்களை வழிகட்டின் பக்கம் தள்ளி இருக்கின்றார் என்பதற்கும் இந்த நீயா நானா எல்லாம் கிளிப்பிங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வாட்ஸ்அப், பேஸ்புக்ல இப்போ 4 நாள் அதுதான் ஓடிக்கொண்டிருக்கின்றது. பெண்களையும் அவங்களுடைய அம்மாவையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுத்தா ஒரு பொம்பளை சொல்றா, இந்த மாதிரி வந்துகிட்டு என்னுடைய புருஷங்காரன் வீட்டுக்கு நான் போறதாக இருந்தா 80 பவுன் எனக்கு போடாம போக மாட்டேனா. எம்மா இவ்வளவு ரூபாய் எப்படிமா உங்க அப்பா சம்பாதிப்பாரு? எப்படியா சம்பாரிச்சு கொடு எனக்கு, அதனால என்ன இப்ப அவன் சிரமப்படுவாரு, சிரமப்படட்டுமே, எதனால என்ன என்று கேட்கக்கூடிய கொடுமை. இன்னொரு பொம்பளை சொல்றா, என் கல்யாணத்துல நான் வந்து இறங்குறதுக்கு ஹெலிகாப்டர்ல தான் இறங்குவேன் அப்படியே சொல்றா ஒருத்தி. இந்த மாதிரி வந்துகிட்டு ஹெலிகாப்டர்ல கொண்டு வந்து நான் இறங்குவேன், அப்படி எனக்கு ஏற்பாடு பண்ணணும். ஹெலிகாப்டர்ல இறங்குனா இங்கெல்லாம் ஹெலிகாப்டர்ல இறக்க முடியாது, அதுக்கு தகுந்த மாதிரி ஹெலிபேட் எல்லாம் போடணுமா, பாத்துக்கிறீங்க. இப்படி சொல்லக்கூடிய கொடுமையை பாக்குறோம். இன்னொரு பொம்பளை சொல்றா, 365 நாள் வருஷத்துல ஒரு நாள் கட்டின சேலையை திருப்பி கட்ட மாட்டேன், 365 நாள் 365 சேலை எனக்கு வேணும் அப்படின்றா. இன்னொருத்தி சொல்றா, நான் இங்க இருந்து போறதா இருந்தால் வாஷிங் மிஷின், டிவி, பிரிட்ஜ் அம்புட்டு நான் கொண்டு போகணும். ஏன் அங்கே வச்சிருப்பாங்களே, நாங்க தனி கொடுத்தணும் போனா ஆல்ரெடி எங்களுக்கு புக்குல இருக்கணுமா இல்லையா, அதனால எங்க அப்பா அம்மா காசுல வேணும் அப்படின்றா. எதுக்குமா தனி டிவி கேட்கிற? ஆமா நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், திடீர்னு கோவம் வந்தா தூக்கி போட்டு நொறுக்கி உடப்பேன், அப்ப யாரு என் மாமியார்லாம் என்கிட்ட கேள்வி கேட்க முடியாதுல என்று சொல்லி பேசக்கூடிய கொடுமையை பார்க்கிறோம். பாருங்க, இதுல பல விஷயங்கள் இருக்கின்ற, இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வுகள் இருக்கின்றது. இங்க என்ன பஞ்சாயத்து பிரச்சனை என்னன்னா, பிரச்சனைகள் எல்லாமே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இப்படிப்பட்ட விஷயங்களை பார்க்கறதுனாலே கிளப்பி விடுற மாதிரி ஆயிருது. அதுக்கு தீர்வும் அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பேசலாம் தீர்வு நினைக்கிறாங்க. இப்படித்தான் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? அந்த பேசின பொம்பளைகளுடைய பேச்சுகள் எல்லாம் பார்த்தா, அப்பங்காரன் சம்பாதிக்கிறீல எனக்கு சொத்துல பங்கு தர மாட்டாங்களாம், போறப்ப அம்புட்டி அள்ளிட்டு போயிருவோம், அதுதான் பிளான். இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் நீங்கள் சட்ட திட்டங்களை வகுத்திருந்தால் இப்படி பேசுவார்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது? பெண்களுக்கு அவங்களுக்கு சொத்துல பங்கு கொடு, இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. இப்ப நீங்க இவர்கள் எழுதுகின்றார்கள், மகளிர் தினத்தை நாங்கள் ரொம்ப பெருமையா சந்தோஷமாக கொண்டாடுகின்றோம். ஏன் தெரியுமா? அது மகளிர் தினத்தை நாங்க கொண்டாடக்கூடிய இந்த வேளையில நாங்க பல உரிமைகளை மீட்டெடுத்திருக்கிறோமா எழுதுகின்றார்கள். இந்துல அந்த மகளிர் தின சிறப்பு இதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். என்ன சொல்றாங்க, எவ்வளவு ஃபைட் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த நூற்றாண்டுல நம்ம சொத்துரிமை வாங்கியிருக்கோமா இல்லையான்றாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? நீ இவ்வளவு சண்டை போட்டு போராட்டம் நடத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி உலக புரட்சி நடத்தி பெண்கள் புரட்சி எல்லாம் நடத்தி நீ சொத்துரிமையை பெற்றிருக்கின்றோம் என்று சொல்றீங்க, அது கூட சொத்துரிமையில உருப்படி கிடையாது. அது வேற ஆளுக்கு வித்துற முடியாது, அப்படியே பல ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டு ஏமாத்துற மாதிரி தான் சொத்துரிமையை வச்சிருக்கிறான். அந்த சட்டத்திட்டங்களை உள்ள போய் பார்த்தா தெரியும், உணர்வுகளை தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். ஆனா என்ன நிலைமை, நீ இவ்வளவு போராட்டம் பண்ணி பெற்ற அந்த சொத்துரிமைய இஸ்லாம் என்ன செய்யுது? 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே காட்டு மிராண்டிகள் வாழ்ந்த காலத்திலேயே இஸ்லாம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கியதா இல்லையா? எப்படின்னு பாத்தீங்களா? அப்ப இந்த சொத்துரிமையை கரெக்டா கொடுத்திருந்தா போகும்போது அம்புட்டி அள்ளிட்டு போனா நினைப்பாங்களா? இது ஒரு முதல் பிரச்சனை. அடுத்து பாருங்க, ஒரு அன்பளிப்பை ஒருவருக்கு கொடுத்தா இஸ்லாம் சொல்லுங்க, பிள்ளைங்களுக்கு மத்தியில நீங்க நீதமா நடக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறான், நீதி தவறிடக்கூடாது. நீ என்ன செய்யணும், உங்களுடைய குழந்தைகள் 4 பேர் இருக்காங்களா, ஒரு ஆளுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி மத்த 3 பேரும் கொடு. அப்படி 3 பேருக்கும் கொடுக்காம ஒரு ஆளுக்கு மட்டும் நீ அன்பளிப்பை கொடுத்துட்டு 3 பேரை சும்மா விட்டீங்கன்னா அது நீ செய்யக்கூடிய அநியாயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனுக்கு இது போன்ற ஒரு அன்பளிப்பை நான் கொடுக்க போறேன், அதுக்கு நீங்க சாட்சியாளரா வாங்கன்னு சொல்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் விசாரிக்கிறாங்க, இந்த அன்பளிப்பை கொடுக்குறீங்க, இந்த மாதிரி உனக்கு வேற பிள்ளைங்க இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்களே, வேற பிள்ளைங்களா இருந்தா அவங்களுக்கு இதே மாதிரி அன்பளிப்பு கொடுக்குறியா? அதுக்கெல்லாம் நான் கொடுக்கலையே என்று சொன்ன உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியானால் இப்படிப்பட்ட அநியாயத்துக்கு நான் சாட்சியாளனா இருக்க மாட்டேன்ட்டாங்க. எப்படி இஸ்லாம் சொல்லுது பாத்தீங்களா? அப்ப நீதமான முறையில அன்பளிப்புகளை கொடுத்திருந்தால் இது போன்ற பஞ்சாயத்துகள் வந்திருக்காது. அதே நேரத்தில் என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தா, அவனுக்கு அதை வாங்கி கொடுத்தீங்களா, எனக்கு வாங்கி கொடுத்தியா? இல்ல, நான் போறப்ப எனக்கு 100 பவுன் போட்டு விட்டா நான் போவேன், இல்லாட்டி கல்யாணமே நான் பண்ண மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவு நிலைமை இருக்கின்றதா இல்லையா?
அப்ப அதுக்கு அடுத்த பஞ்சாயத்து என்ன? இது போன்று பிள்ளைங்களுக்கு மத்தியில அநியாயம் பண்றது அதனுடைய வெளிப்பாடாக கூட அவர்களுடைய இந்த செயல்பாடு பேசும்போதே சொல்றாங்க, எனக்கு இந்த வீடு தான் வேணும், எங்க அண்ணனுக்கு கொடுக்கவே கூடாது என்று சொல்லி வெறிப்பிடித்தனமாக தங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் வில்லிகளாகவும் தங்க அண்ணன்மார்களை எல்லாம் வில்லன்களாகவும் பார்க்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய அந்த பேச்சில் வன்மம் தெரிகின்றது. அப்ப நீதியா நடந்திருக்க வேண்டும் என்பது அது ஒண்ணு. அடுத்து பாருங்க, இந்த மாதிரி நீங்க வந்துகிட்டு பெத்த தாய் தகப்பன் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, புருஷங்காரன் எதுக்கு உனக்கு? புருஷங்காரன் எல்லாம் கேளு, இஸ்லாம் அப்படி சொல்லி காட்டுகின்றது. நீங்க திருமணம் முடிப்பதாக இருந்தால் பெண்களுக்கு ரைட்ஸ் இருக்கின்றது. ஆத்துன் நிசா சதுக்காத்துகின்றனீர்களா, நீங்கள் உங்களுடைய அந்த பெண்களுக்கு மனக்கொடைகளை மனம் கொடுத்து விடுங்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். இப்படி கட்டுன புருஷன்ட்ட நீங்க உன்னை கல்யாணம் பண்ண போறான்ல, என்னை கல்யாணம் பண்றதாக இருந்தா எனக்கு இத்தனை லட்சம் ரூபாய் கொடு, எனக்கு இத்தனை பவுன் போடு, எனக்கு இன்னென்ன பொருள்லாம் வேணும், நான் வீட்டுல பயன்படுத்துறது இதெல்லாம் தேவை. அப்பதானே புருஷன் உனக்கு புருஷனா இருப்பான். இல்லாட்டினா நீ போய் அவனுக்கு புருஷனா இருப்பா, அவன் உனக்கு பொண்டாட்டியா இருப்பான். இப்படிப்பட்ட நிலைமை தானே இருக்கும். அப்ப நிலைமை என்னன்னா, கணவனிடத்துல கேட்க வேண்டியதை மகர்தொகையாக நீங்க கேளுங்க என்ற அந்த ஒரு நிலை மாறி வரதட்சணை ஊக்குவிப்பதையே ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பார்க்கிறோம். எனக்கு இவ்வளவு வரதட்சணை வேணும், எனக்கு அவ்வளவு வரதட்சணை வேணும், எனக்கு இது வேணும் அது வேணும் என்று கேட்கின்றார்கள் என்றால் அதை இவர்கள் ஆதரிக்கிறாங்க. இந்த மாதிரியான தொலைக்காட்சி சேனல்கள் அதை ஆதரித்து அதனுடைய வெளிப்பாடு என்ன? எல்லாத்தையும் நியாயப்படுத்தி அம்புட்டை நியாயப்படுத்துகின்றார்கள். அந்த வரதட்சணை ஆதரிக்கின்றார்கள். அந்த வரதட்சணை வாங்குறது சரிதான் என்று சொல்லக்கூடிய நிலைமை. கடைசியில் என்ன? நிகழ்ச்சியை பார்த்தவங்க கமாண்ட் அனுப்புறான். இவங்க கேட்கறதெல்லாம் பார்த்தா மறுபடியும் கள்ளிப்பால் எடுத்துட வேண்டியதுதான். கள்ளிப்பாலை எடுத்து வாயில ஊத்தி விட்டாதான் சரியா வரும் போல. மறுபடியும் ரிவர்ஸ்ல கூட்டிட்டு போறாங்க. வருதா இல்லையா? இதெல்லாம் பார்த்தானா என்ன ஆகும்? பொண்ணை பத்தவன் பார்த்தானா இதெல்லாம் பொம்பளைங்களோட குடும்பத்தோட உட்கார்ந்து பார்த்தா என்ன ஆகும்? ஓ இப்படி கேட்கலாமோ, நம்ம பாப்பா 20 சேலை தானே வச்சிருக்காரு, 365 வேணுமே நமக்கு என்று கேட்டால் குடும்ப அமைப்புகள் சீரழியுமா இல்லையா? சின்ன பின்னமாகுமா இல்லையா? அப்ப இதை என்னமோ நீதி நேர்மையை மக்களுக்கு பறைசாற்றுற மாதிரியான பேச்சுக்களை